நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல். ஒரு மெட்டீரியலோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். we can write when different material when different material are placed in external magnetic field or placed in external magnetic field based on the response of material based on the response of material. These materials are classified. These materials are classified. அதாவது based on the response of material அப்படின்னா என்னன்னா அது வந்து அட்ராக்டா இருக்கலாம் இல்ல ரிப்பல்சிவா இருக்கலாம். this is what we call as a response. ஸோ ரெண்டு மேக்னெட்டிக் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்று அட்ராக்ட் பண்ணலாம், இன்னொன்று ரிப்பல் பண்ணலாம். ஓகே, கிளாசிஃபைட். ஸோ அதோட மெட்டீரியல்ஸ்லாம் அதோட என்னென்ன மெட்டீரியல் சொல்லுவோம் அப்படின்னா முதல் வந்து we call it as a diamagnetic material. diamagnetic மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்னா என்ன பண்ணோம்னா ரிப்பல் பண்ணும், அதுதான் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். ரெண்டாவது பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் இது என்ன பண்ணும் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணும். ஓகே, மூணாவது ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் இதுவும் என்ன பண்ணும்னா அட்ராக்ட் பண்ணும். ஓகே, so these are the three types of material based on the response of material in the external magnetic field. Okay, so இந்த மூணுத்தையும் நம்ம பார்க்க போறோம். இந்த மூணுத்தையும் பார்க்க போறதுக்கு முன்னாடி we have to understood the some basic concept about natural magnetic moment in different material. அதை நம்ம பார்க்கணும். Okay, we can write it here. Natural magnetic moment, natural magnetic moment in different material. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னா என்னன்னு. மேக்னெட்டிக் மொமெண்ட்னா என்னன்னா ஒரு நார்த்தன் ஒரு ஆரோ தான் நம்ம என்னன்னு சொல்றோம் மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்றது. ஒரு டைப்போல தான் நம்ம என்னன்னு சொல்றோம் மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு நார்த் ஒரு சவுத். ஏரோ பாயிண்ட்ஸ் இண்டிகேட்ஸ் தி நார்த் டைரக்ஷன் அண்ட் பாயிண்ட் இண்டிகேட்ஸ் தி சவுத் டைரக்ஷன். ஸோ அது வந்து என்ன ஆகும், பிகாஸ் ஆஃப் த ரெவல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரான் இந்த அரௌண்ட் த நியூக்ளியஸ் ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து நான் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றது ஏற்கனவே பார்த்துருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். ரைட், ஸோ நம்ம எழுதலாம். தட் இஸ் in atoms of different materials you can write in atoms of different material there are many electron in different orbits. There are many electron in different orbits in surrounding of nucleus, in surrounding of nucleus, and in addition to orbital magnetic moment, and in addition to orbital magnetic moment, this electron also have magnetic moment due to their spin. Also have magnetic moment due to their spin angular momentum, Okay, so if you see the statement, in atoms of different material there are many electrons in different orbits in surrounding of nucleus, and in addition to orbital magnetic momentum. அதாவது ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு நியூக்ளியஸை சுற்றி வரும்போது என்ன ப்ரொடியூஸ் ஆகும்,
மேக்னெட்டிக் மொமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத பார்த்தோம். அது இல்லாம addition to orbital magnetic moment, this electrons also have spin magnetic moment. அதாவது ஒரு எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி வரும், அதே சமயம் இட் வில் revolve around its own axis. எலக்ட்ரான் தானே சுற்றிக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து எர்த் எப்படி வந்து சன்னை சுற்றி வருது, அட் த சேம் டைம் எர்த் இஸ் revolving around itself. கரெக்ட். ஸோ சன்னை சுற்றி வர 365 டேஸ் ஆகும், தானே சுற்றிக்கு 24 டேஸ் ஆகும் இல்லையா, சாரி 24 ஹவர்ஸ் ஆகும் இல்லையா. அதே மாதிரி தான் எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றும், தானே சுற்றும். ஸோ நியூக்ளியஸை சுற்றும் போது ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், அதே சமயம் தானே ரொட்டேட் பண்ணிக்கும் போது ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். Okay, that is what the statement states. இதை வச்சுட்டு we can write, okay, overall there are two possibilities in a material. Okay, you can write overall there are two possibility. Overall there are two possibility in material. ஓகே, ஸோ மெட்டீரியல் இதை வச்சுட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றோம். முதல் பாசிபிலிட்டி அப்படி என்னன்னா, பாசிபிலிட்டி நம்பர் 1, மேக்னெட்டிக் மொமெண்ட் டியூ டு, ரைட், magnetic moment due to individual atom. Okay, magnetic moment due to individual atom in material is zero. In material is zero. Okay, magnetic moment due to individual atom in a material is zero. அதான் வந்து முதல் ரூல். அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். முதல்ல மேக்னெட்டிக் மொமெண்ட் டியூ டு இண்டிவிஜுவல் ஆட்டம் இன் மெட்டீரியல் இஸ் ஜீரோ அப்படின்னா என்னன்னா, சே தெர் இஸ் அ மெட்டீரியல். ஓகே, சே தெர் இஸ் அ மெட்டீரியல், ஒரு ஏதோ ஒரு ஆட்டம் எடுத்துக்கலாம். அந்த ஆட்டம்ல அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட்டே இல்லைன்னு அர்த்தம். அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட்டே இல்லைன்னு அர்த்தம்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரானோட ஸ்பின்னோ எலக்ட்ரானோட ரெவல்யூஷனோ எலக்ட்ரானோட ஸ்பின் வந்து கேன்சல் ஆயிரும். இட் மீன்ஸ் சே தெர் இஸ் அ மெட்டீரியல், and this is a free electron, and இந்த ஃப்ரீ எலக்ட்ரானால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து இருக்காது. ஓகே, ஸோ யூ கேன் சே த இண்டிவிஜுவல் மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் ஜீரோ அப்படின்னா என்னன்னு சொல்லலாம், எம் டோட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் ஜீரோ. மேக்னெட்டிக் மொமெண்ட் ஜீரோனா என்ன இருக்காது, மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்காது. ஏன்னா இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்ல ஆட் ஆகி தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதோட இப்படி நான் டாட் போட்டேன்னா என்ன அர்த்தம்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து ஜீரோன்னு அர்த்தம். எதனால ஜீரோ அப்படின்னு கேட்டாங்கன்னா, எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ் சுற்றி ரெவால்வ் பண்ணுறதுனால ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அட் த சேம் டைம் ஸ்பின்னால ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஒன்று. ஸோ திஸ் த ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா, மேக்னெட்டிக் மொமெண்ட் டியூ டு, யூ கேன் ரைட் மேக்னெட்டிக் மொமெண்ட் டியூ டு இண்டிவிஜுவல் ஆட்டம் is non-zero. Okay, magnetic moment due to individual atom is non-zero, but all such dipoles are randomly distributed. But all such dipoles are randomly distributed. எக்ஸாம்பிள் வந்து ரெண்டாவது, the magnetic moment due to individual atom is non-zero. ரெண்டாவது வந்து ஜீரோ ஆகல, கேன்சல் ஆகாதுன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்றேன். say there is an atom, will draw it here. say there is an atom. ஓகே, ஒரு ஆட்டம் இருக்கு, அதுல சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கு, அதுல வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து இப்படி ரெவால்வ் ஆயிட்டு இருக்கு. அப்போ எலக்ட்ரான் ரெவால்வ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், இந்த எலக்ட்ரான்னால ஒரு மேக்னெட்டிக் மூமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், say this direction. கரெக்ட். ஸோ அதே மாதிரி இன்னொரு எலக்ட்ரான் இருக்கும், இப்போ இப்படி ஒரு எலக்ட்ரான் இருக்கு, எலக்ட்ரான் இப்போ இப்படி ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகும், ஒரு டைபோல் மொமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ இது வந்து சவுத்து, இது வந்து நார்த்து. ஸோ இது சவுத்து, இது நார்த். இது மாதிரி மல்டிபிள் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஒரு ஆட்டம்குள்ள நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த ஒவ்வொரு எலக்ட்ரானும் என்ன பண்ணும், ஒவ்வொரு ஷேப்ல வந்து டைபோல் மூமெண்ட், ஒவ்வொரு டைரக்ஷன்ல டைபோல் மூமெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ யூ கேன் சே தெர் இஸ் அ மெட்டீரியல். அதே மாதிரி ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கலாம். அந்த மெட்டீரியலினுடைய டைபோலை பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைபோலும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்கும். இப்படி ஒன்று இருக்கும், இப்படி ஒன்று இருக்கும். திஸ் டைரக்ஷன் ஒரு டைபோல் மூமெண்ட் would be there. This direction or dipole moment would be there. This direction, and this direction, and this direction. So இந்த மாதிரி என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா ரேண்டமா டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த எல்லா டைபோல் மூமெண்ட்டும் ரேண்டமா டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு இருக்கும். பட் ஓவரால் டைபோல் மூமெண்ட் வந்து எல்லாமே என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ we can say here, so the summation of all dipole moments,
dipole moment from I equal to 1 to n, that is equal to 0. Illa dipole moment is 0. If all dipole moment is 0, magnetic moment is also 0. So this two things you have to remember. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா paramagnet என்ன diamagnet என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைனே பண்ண போறோம். ஓகே, so quickly go through this concept and then come to that section.